3 நாட்களில் 2000 கிலோமீட்டருக்கு மேல் இடைவிடாமல் பயணம் செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 30ஆம் தேதி தலைநகர் சென்னை, 1ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், 2ஆம் தேதி தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை. உறக்கம் தவிர்த்து ஓடிக்கொண்டிருக்கும் இளைய சூரியன். உயிரிழந்தோட குடும்பங்களுக்கு இழப்பீடாக 5 லட்சத்தை வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. மக்களின் துயர் துடைக்கும் மாமன்னன், இந்தியாவிலேயே சிறந்த துணை முதலமைச்சர் என்பதை தன் செயலால் பறைசாற்றும் ஒற்றை மந்திர சொல் உதயநிதி ஸ்டாலின். ஒரு பக்கம் முதல்வர் மக்கள் துயரை துடைக்க களமிறங்க, இன்னொரு பக்கம் துணை முதல்வர் பேரிடரில் மக்கள் துயரை துடைத்து வருகிறார். ஒட்டு மழையிலேயே களமிறங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நிவாரண பணிகள், தூர்வாரும் பணிகள் என சென்னையின் நாலா பக்கமும் சக்கரம் போல் சுழன்று ஓய்வே எடுக்காமல் மக்களின் துயரை துடைத்தார். சென்னை மக்களை இந்த முறை பேராபத்திலிருந்து காப்பாற்றியுள்ளது தற்போதைய திமுக தலைமையிலான தமிழக அரசு. நவம்பர் 30ஆம் தேதி சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்ததாக பெஞ்சல் புயலின் எதிரொலியால் பாதிக்கப்பட்டு விழுப்புரம், திண்டிவனம் மாவட்டங்களுக்கு பயணம் செய்தார். ஏரிக்குளம் நிரம்பி ஊருக்குள் நுழைய பெரும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் தத்தளித்தனர். சென்னையிலிருந்து செங்கல்பட்டு விரைந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 100 கிலோமீட்டர் பயணம் செய்து விழுப்புரம் வந்தடைந்தார். விழுப்புரம் சுற்றுவட்டார கிராமங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை செய்தார். விழுப்புரத்தில் இருந்து கனமழை பெய்த கடலூர் மாவட்டத்திற்கு 47 கிலோமீட்டர் பயணம் செய்து